கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த மகா சிவராத்திரி விழாவிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் ஈஷா அறக்கட்டளையின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுவாமி பாரகா, தன்னார்வலர் கணேஷ், ரவீந்திரன் மற்றும் சரவணன் ஆகியோர் கூட்டாக விவரித்தனர். அப்போது மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே மனிதர்களின் உயிர் சக்தி மேல்நோக்கி எழுவதற்கு உதவும் வகையில் இருக்கும் என்ற சுவாமிகள் பாரகா, அன்றைய தினம் சத்குரு அனைவருக்கும் தீட்சிதை வழங்குவதோடு மிராக்கல் ஆஃப் தி மைண்ட் எனும் செல்போன் செயலியையும் அறிமுகப்படுத்த இருப்பதாக கூறினார். விடிய நடைபெறும் இந்த மகா சிவராத்திரி விழாவின் சிறப்பு விருந்தினராக அமித்ஷா பங்கேற்பதால் காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கணேஷ் தெரிவித்துள்ளார். 31வது மகா சிவராத்திரி விழாவில் ஈஷாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஈஷாவில் இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதியோகி முன்பு வரும் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்குது. வழக்கமாக நடக்கக்கூடிய மகா சிவராத்திரிக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கும் ஒரு முக்கியமான விஷயம், முன்ன சொன்ன மாதிரி மகாமந்திர தீட்சா. தீட்சா அப்படிங்கிறது ஒரு குரு கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா அது எளிதான விஷயம் இல்லை. நம்ம பல கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம், புராணங்களில் பார்த்துருப்போம். தீட்சை வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து குரு தேடி காட்டுக்கோ மலைக்கோ அவர் ஒரு குகையில் இருந்தாங்கன்னா அங்கே தேடி போய் தான் தீட்சை வாங்கியிருப்பாங்க. ஆனால் சத்குரு அவருடைய கருணையினால இது எல்லா மக்களும் பயன்பெறணும். அவங்க ஈஸ்வர மையம் வந்தாலும் சரி வரனாலும் சரி, எங்கே இருக்காங்களோ அங்கேயே அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக ஒளி போய் சேர்றதுக்கு இந்த முறை மகாமந்திர தீட்சை மகா சிவராத்திரியோட நல்லூரில் வழங்குறாங்க.